தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவக 107 இடங்களில் வெற்றி பெற்றும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லாததால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. காங்கிரஸ், பாமக போன்ற கட்சிகளின் ஆதரவை பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்க விஜய் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த நிலையில் தவக வெற்றி வாகை சூடியுள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற முடியாத சூழல் உருவாகியிருப்பதால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து பரபரப்பு அதிகரித்துள்ளது. தவக 108 வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும். மீதமுள்ள ஆதரவை யாரிடமிருந்து பெறலாம் என்ற கேள்வி முக்கியமாகியுள்ளது. இந்த சூழலில் தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் தவகவுக்கு ஆதரவு அளிக்குமா என்ற பேச்சு வலுப்பெற்றுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளின் நிலைப்பாடு தமிழக அரசியலில் புதிய சமன்பாட்டை உருவாக்கக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த நிலையில் 5 இடங்களிலும், பாமக 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த முடிவுகள் இறுதியாகியுள்ளதால் புதிய கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்புள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் சில தொகுதிகளில் அதன் முன்னிலை தவகவுக்கு மறைமுக ஆதரவாக மாறக்கூடும் என்ற கணிப்பும் நிலவுகிறது. இதனால் விஜய் இன்று மாலை அடுத்த கட்ட ஆலோசனையில் ஈடுபடலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் தவக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவை திரட்ட தீவிரமாக இறங்கியுள்ளார். குறிப்பாக திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தனது 5 இடங்களின் ஆதரவை விஜய்க்கு வழங்கி அமைச்சரவையில் இடம் பிடிக்க தயாராகி வருவதாக தெரிகிறது. அதேபோல் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமகவும் தனது 6 இடங்களின் ஆதரவை தவகவிற்கு அளிக்கும் பட்சத்தில் சௌமியா அன்புமணிக்கு அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவையும் சேர்த்து பெற்று ஒரு கூட்டணி ஆட்சியை அமைத்து தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க விஜய் திட்டமிட்டுள்ளார். இது தொடர்பான முக்கிய முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்று மாலை தவக தலைவர் விஜய் தனது கட்சி நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தவுள்ளார்.